அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சமான நிறையா ஸ்வீட் வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு ஃப்ரூட் புட்டிங் தான். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். அத்திப்பழம், மாதுளை, நாட்டு சர்க்கரை, கடல்பாசி, பாதாம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நீங்கள் ஒரு ஃப்ரூட்டும் தனித்தனியாக கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்டில் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ ரொம்ப அனிமிக்காக இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிளட் வந்து அதிகமாகறதுக்காக வந்து மாதுளம் பழம், அத்திப்பழம்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம அதே மாதிரி இதில் இந்த 2 ஃப்ரூட்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு நல்ல பிளட் கிடைக்கிறதுக்கு இந்த ஃபுட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கடல் பாசி எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட கடல் பாசி பொடி மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து இந்த பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஹாட் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை அப்படியே வந்து நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடல் பாசியில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நான்வெஜ் கிடையாது, ஒரு பிளான்ட் வெரைட்டி தான். இப்போ இது வந்து அவங்க ரெகுலராக அவங்க டயட்டில் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் அப்படியே டிசால்வ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட கடல் பாசி வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அத்திப்பழம் வந்து அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் அத்திப்பழம் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் அத்திப்பழம் கிடைக்கல அப்படின்னா வேறு ஏதாவது ஃப்ரூட் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். அத்திப்பழம் நல்லா அரைச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் இருக்க ரெட் கலர் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக வரும் இந்த புட்டிங்கு. தென் இந்த அத்திப்பழம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அத்திப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது அந்த கொட்டை வந்து நெருன்னு இருக்கும். அது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துட்டோன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். ஜெல்லி வந்து எந்த குழந்தையுமே கடித்து சாப்பிட மாட்டாங்க, அப்படியே தான் முழுங்குவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் நம்ம இது வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கட்டி மாதிரி சேராமல் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா அப்படியே செட் ஆயிரும், அதனால் சீக்கிரமாக இதை பண்ணிடணும். இதில் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட்னஸ்க்காக. நீங்கள் வந்து ஹனி இல்லை சுகர் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஸ்வீட்னஸ் வந்து ஃபுல்லாக அதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறக்கே ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்துருச்சு நம்மளோட ஃப்ரூட் புட்டிங்கு. தென் வந்து இதில் மாதுளை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மாதுளை பிடிக்கலனா நம்ம வேறு ஃப்ரூட் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்திங்கன்னா அப்படியே இது செட் ஆயிரும் அந்த ஹீட் போக போக. ஸோ நம்ம வந்து இதை டக்குன்னு மோல்டில் மாற்றிடணும். அவங்களுக்கு பிடிச்ச ஷேப் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அப்படியே ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்ட்டிக்கு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நான் இந்த கிளாஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாகவே செட் ஆயிரும். ரெகுலராக இது நீங்கள் பண்ணி வச்சுட்டு கூட ஈவினிங் வந்தோன்னே ஒன்று கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்கும் இது கெடாது. இப்போ நம்மளோட ஃப்ரூட் புட்டிங் தயாராகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஆல்மண்ட் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பொதுவாகவே வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது வந்து சாக்லேட்ஸு, அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து ஜெல்லின்னு சொல்லிட்டு நிறைய கிடைக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெலட்டின் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அனிமலோட ஸ்கின்னில் இருக்க ஃபேட்டை வச்சு பண்ணுறது. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட் கொலஸ்ட்ரால் தான் வந்து உடம்புல சேரும். ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க கடல் பாசி பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க பேட் கொலஸ்ட்ரால் அவ்வளவுமே வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து அப்படியே செட் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னா அவங்களுக்கு 1, 2ன்னு சொல்லிட்டு அவங்களே விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க.
இப்போ இது வந்து செட் ஆகிறதுக்கு 5 to 10 minutes டைம் ஆகும். இப்போ நீங்கள் இது செட் ஆனதுக்கப்புறம் வந்து லைட்டாக இந்த எட்ஜஸ் எல்லாம் ஒரு லைட்டாக ஒரு ஜென்டில் ப்ரெஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கவுத்திங்கன்னா அது அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். அவங்களும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.